என்னுடைய பேர் பிரவீன்குமார். நான் சேலம் மாவட்டத்தில் இப்போ என்னுடைய சொந்த ஊர் சேலம். ஆனால் நான் வளர்ந்தது சென்னை தான். நான் வந்து 778வது ரேங்க் வந்து எடுத்திருக்கேன். எத்தனை வருஷம் எஃபர்ட் சார்? கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலே நான் பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ 4 வருஷங்கிறது வந்து நீங்கள் இப்போ ஒரு யங் ஏஜில் இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுபோல் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணக்குள்ளலாம் எதுவும் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுச்சு சார்? ஆமாம், குறிப்பாக வந்து நண்பர்களுடைய கல்யாணம் அது கூட வந்து நிறைய வந்து போக முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அது இல்லாமல் வெளியில் அடிக்கடி விளையாட போகிறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் வந்து போகிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து குறைஞ்சிது. ஊருக்கு போகிறது கூட ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். ஆனால் வந்து அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் இதை முடிக்கணும் அப்படின்ற மோட்டிவேஷன் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து நம்மளால் முடியும்னு அவங்க நம்பினாங்க. அதனால் வந்து அவங்க கொடுத்த தைரியத்தில் வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சது. ரெண்டாவது வந்து தமிழக அரசோட நான் முதல்வன் திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைஞ்சாங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லைனா எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப இமோஷ்னலாக நிறைய டைம் டவுன் ஆகிருக்கேன். ரொம்ப வந்து நம்மளால் முடியாது, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன் அடுத்துன்னே தெரியாத சூழ்நிலையெல்லாம் ரொம்பவே இருந்தது. அப்போல்லாம் அவங்களோட சப்போர்ட்டு, அவங்க வந்து என்னை புரிஞ்சிக்கல, என்னோட இதிலேருந்து யோசிச்சு அவங்க அட்வைஸு அவங்களாம் இல்லைனா வந்து இன்னுமே ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு 4 வருஷத்தில் இன்னும் எக்ஸாம் இன்னும் கிளியர் பண்ணலையா, அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நிறைய பயம் இருந்தது. என்னால் எதுவுமே கிளியர் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை ஏற்பட்டு கூட நான் வேறு எக்ஸாம்ஸ்லாமும் எழுதினேன். ஆனால் வந்து அதை தாண்டி வந்து நம்ம வந்து இறங்கிட்டோம், நம்ம எப்படியாச்சும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்னு தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து முயற்சி எடுத்தேன். கிவ் அப்பே பண்ணல. ரொம்ப நாளில் பிரேக் எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப சின்சியராக பண்ணேன். அது வந்து கண்டிப்பாக அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க? இல்லை, நான் மொபைல் யூஸ் பண்ணுவேன். பட் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்லாம் வந்து மெயின்ஸுக்கு முன்னாடி, இன்டர்வியூக்கு முன்னாடி டீஆக்டிவேட் பண்ணிவிடுவேன். அதை தாண்டி நார்மலாக யூஸ் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேட்டாக இருந்த ஒரு விஷயம் என்ன? என்னுடைய தந்தையார் தான் வந்து சொல்லணும். அவரும் வந்து தமிழக அரசில் தான் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றிருக்காரு. அவர் நிறைய கதைகள் சொல்லுவார். அதெல்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்து கேட்டு நம்மளும் வந்து நிறையா அது மாதிரி இருக்கணும், நிறைய பெரிய இந்த ஃபீல்டில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான்.